இங்கே என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. சமீப காலமாக நிறைய அனிமேஸை தமிழ் டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நல்ல விஷயம்தான் அப்படின்னு அதை ஸ்போர்ட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டா அதை அவங்க ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நமக்கே திருப்பி குத்தி விட்றானுங்க. பார்த்தீங்களா, இதை நம்ம என்னன்னு சொல்கிறது? நீ அனிமேஸை டப் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த அனிமேவை குவாலிட்டி இல்லாமல் டப் பண்ணுற பற்றியா அது தப்பு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த டப்பிங்கோட சொதப்பல்சையும் இந்த டப்பிங்கோட சதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ போனாலும் கிட்டத்தட்ட பல அனிமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கு டப் ஆகிட்டு வருது. ஊர் பேர் தெரியாத அனிமேஸ்லாம் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம், ஓகேவா? ஆனால் அதை குவாலிட்டியாக கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோவே எடுத்துக்கலாம். நருட்டோ தமிழ் டப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அதுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. காரணம் அதோட தமிழ் டப் குவாலிட்டி தான். என்னதான் ஒரு ஓஜி அனிமே ஃபேன் இருந்தாலுமே அவருமே தமிழ் டப்பை எந்த குறையும் சொல்லலை நருட்டோவுக்கு. ஸோ அந்தளவுக்கு நருட்டோவோட குவாலிட்டியான டப்பிங்கால தான் அந்த நருட்டோ இன்றைக்கி ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. நருட்டோ மாதிரி ஒரு சில அனிமேக்களும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கூற சொல்ல முடியாது. பட் இப்போ நான் இந்த வீடியோவை ஆரம்பிச்சதுக்கான மிகப்பெரிய காரணமே ஒன் பீஸ் தாங்க. ஒன் பீஸ் அப்படிங்கிற அந்த பெரிய அனிமேவை எடுத்து நான் அதை டப் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. சரி பண்ணதான் பண்ணேன், என்னால் ஃபுல்லாக பண்ண முடியாது, நான் பாதியிலேருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு ஆர்க்லேருந்து எடுத்து 900 எபிசோட்லேருந்து நீ பண்ணுற. சரி அதுவும் ஓகே, உன்னை விட்டுட்டேன். ஆனால் நீ அப்போ டப்பிங் எப்படி பண்ணியிருக்கணும்? பயங்கரமாக பண்ணியிருக்கணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய எபிசோட்ஸை கொண்ட ஒரு வெப் சீரிஸு. அதை நீ பயங்கரமாக ஓட்டணும்னா அதோட டப்பிங் நல்லா இருந்திருக்கணும். பட் நீ அதை பண்ணலை. டப்பிங்கை ஒஸ்ட்டாக பண்ணி வச்சுட்டு நீ அதை பார்க்கல, டிஆர்பி ஏர்லன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். வாழ்க வளம். தம்பி வரிசையில் வாருங்கள். வாழ்க வளம். லிட்ரலி ஒஸ்ட் டப்பிங்க. நான் பார்த்தாலே ரொம்ப கேவலமாச்சு டப்பிங்க. சீரியஸாக எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. ஸோ இந்த தமிழ் டப்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதை ஒன் பீஸில் தான் இப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தா அதே மாதிரி நிறைய அனிமேஸில் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. அதில் கூட தமிழ் டப்பிங் மோசம் பண்ணியிருக்காங்க. அதை என்ன தமிழ் டப் பண்ணிங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, இப்பதான் முதல் தடவை உன் வீட்டுக்குள்ள வரேன். இதுதான் எங்க லிவிங் ரூம். அப்படியா? உங்க ஃப்ரண்ட் டோர் கிட்ட இருக்க ஸ்டோரேஜ்னு நினைச்சிட்டேன். இது என்னோட ரூம். ஏய், இது என் டாகி வீசல் ரூமை விட குட்டியா இருக்கு. உன்னால இங்க மூச்சு விட முடியுதா? அதில் உள்ள அந்த மெயின் கேரக்டரான ஆனியா, அந்த கேரக்டருக்கே ரொம்ப கேவலமாக டப்பிங் பண்ணியிருக்கானுங்க. பாதியான அந்த ஏதோ சைட் கேரக்டருக்கு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, மெயின் கேரக்டரே அப்படி பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலி இந்த டப்பிங் பண்ணுறவங்க 2 ஸ்கேம் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா, ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பல கேரக்டர்ஸ் கொடுக்குறது ஒரே சீரீஸில். ரெண்டாவது இவங்க பண்ணுற ஸ்கேமு இருக்கிற ஆள்லாம் பிடிச்சி போட்டு அந்த கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லாத வாய்ஸ் கொடுக்குறது. ஆள் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம மை ஹீரோ அகாடமி எடுத்துக்கிட்டோம்னா டப்பிங் வைஸ் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் இவனுங்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேமை பண்ணுவானுங்க. ஒரே வாய்ஸ் ஆக்டரை வச்சு பல கேரக்டர்ஸ் கொடுக்குறது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரே வாய்ஸ் தான் பல கேரக்டர்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ தான் இந்த வாய்ஸை கேட்ட மாதிரி இருக்குது, இந்த கேரக்டர் பேசுது அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா வரும். இது அவனுங்க பண்ணுவானுங்க. இது மை ஹீரோ அகாடமின்னு இல்லை, நிறையா அனிமேயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஹீரோ அகாடமி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஸ்கேம் பண்ணுறவங்க நிறைய பேர். முக்கியமாக இந்த ஒன் பீஸில் செட் ஆகாத கேரக்டர்ஸோட வாய்ஸ் டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை செஞ்சு மாற்றிடுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், ரீடப் பண்ணி திருப்பி அதை ரிலீஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட அல்ட்ரா பெஸ்ட்டான அனிமேஸோட டப்பிங் கேட்கல. பேசிக்கான ஒரு டப்பிங்கோட குவாலிட்டியோட கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்குறோம். அது கூட நீங்கள் தர மாட்டீங்க. ஸோ இது நம்ம உரிமை. நம்ம இதை கேட்டு இவங்ககிட்ட வாங்கியே ஆகணும். ஸோ இந்த வீடியோவை ஏதாவது தமிழ் டப் பண்ணுற அனிமே கம்யூனிட்டி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் அனிமேஸை டப் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணுங்கள். ஊர் பேர் தெரியாத அனிமேலாம் டப் பண்ணுறீங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. பட் தெரிஞ்ச அனிமேஸை டப் பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கேவலமாக டப் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இன்னொரு தனி வீடியோவில் தந்திக்கிறேன். அதை வரைக்கும் ஸ்டேடியம் நான் ஸ்பைடி கமெண்ட்ரி வத்தா.